தேவனோட நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 1 யோவான் 4:16 நம்ம வாசிக்கிறோம். தேவன் நித்திய நடையை உடையவர். அவர் எப்பவுமே மாறாதவர். யாதொரு மாறுதல் நடந்தாலும் அவர் அவருடைய சைடை சேஞ்ச் பண்ண மாட்டார். எப்போவுமே நம்ம கூட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏசாயா 57:15, ஆபகுக் 3:6, யாக்கோபு 1:17 வசனங்கள் நம்மளால் வாசிக்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன், இப்படிப்பட்ட நம்ம மேலே இவ்வளோ அன்பு செலுத்துகிற தேவன் எதுக்கு பாவத்தை அனுமதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பாவத்தை அனுமதிச்சாருன்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்வோம். எங்களோட அன்புள்ள ஆண்டவரே, இந்த 6 நாளும் எங்களை சுகமதுராக பாதுகாத்து கொண்டு இந்த ஓய்வு நாள் எங்களுக்கு கூட்டி வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே. இப்போ கூட நாங்கள் நீங்கள் பாவத்தை அனுமதிச்சதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே, அடையனை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சரி, முதல்ல நம்ம பாவம் எதுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறதுக்கு முன்பாக பாவம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரி, பாவம்னா என்னென்னு யாராச்சும் சொல்லுங்கள். ஓகே, கற்பனைகளை மீறுவதே பாவம். நம்ம இது எங்கே வாசிக்கலாம்னா 1 யோவான் 3:4 அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வசனங்களை நம்ம வாசிக்க முடியுது. பரலோக வாசிகளிலே மிக உயர்ந்த வல்லமையும் மகிமையும் கொண்டிருந்த அவனிடத்தில் பாவம் ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது யாரில் இடத்துல ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லூசிஃபருக்கு பைபிள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதிகாலையின் மகனாக விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிகாலையின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு வீனஸ் தான் ஞாபகம் வரும். அதாவது இந்த சோலார் சிஸ்டமில் இருக்கிற செகண்ட் பிளானட்டான வீனஸ். இந்த வீனஸ் என்ன சொன்னால் மார்னிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த லூசிஃபர் எப்படி கூப்பிட்றாங்கன்னா அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கூப்பிட்றதா நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லூசிஃபர் என்ன சொல்கிறாருன்னா நான் வானத்துக்கு மேலே ஏறுவேன், தேவனுக்கு ஒப்பாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர் இங்கே பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுது. காப்பாற்றுகிற கேருபீன்களின் முதன்மையானவனாக பரிசுத்தமும் தீட்டுப்படாதவனுமாய் இருந்தான். அவன் உன்னதமான சிருஷ்டிகரின் சமூகத்தில் நிறைந்திருந்தான். தேவனை சுற்றி இருந்த முடிவில்லாத ஒளிக்கதிர்கள் அவன் மேல் தங்கின. தேவனுடைய பிரசனம் எப்போவுமே லூசிஃபர் மேலே இருந்துச்சு. அவன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் லூசிஃபர் எப்படி இருந்தாரோ ஒரு கொயர் லீடராக இருந்தாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ லூசிஃபர் மேலே எப்போவுமே தேவனுடைய பிரசனம் இருந்து கொண்டே இருந்துச்சு. தேவனுடைய தான் அவர் எப்போவுமே இருப்பார். தேவனுடைய சிங்காசனத்து அருகிலே தான் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஒரு பாட்டு தலைவராக தேவனை எப்போ துதிச்சு பாடிட்டே இருக்கிற அந்த ஒரு ஸ்தானத்தில் லூசிஃபர் இருக்கிறத நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. லூசிஃபருக்கு ஒரு சின்ன ஒரு பொறாமை வருதை நம்மளால் பார்க்க முடியுது. எசேக்கியேல் 28:12-15 வரைக்கும் வாசிப்போம். மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமதேகம், யஷ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை இருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் முன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிகயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். இப்போ லூசிஃபருடைய இங்கே வாழ்க்கை நிலையை நம்ம இங்கே வாசிக்க முடியுது. லூசிஃபர் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருந்தார், அவருக்கு என்ன பேர் கொடுக்கப்படுதுன்னா முத்திரை மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலான பேர் கொடுக்கப்படுது. விலை உயர்ந்த கற்களால் லூசிஃபர் அலங்கரிக்கப்பட்டதை நம்ம இங்கே பார்க்க முடியுது. இன்னும் அவர் சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதலிருந்து அவர் பாவம் செய்கிற வரைக்கும் ஒரு குற்றம் கூட லூசிஃபர் கிட்ட காணப்படாதபடி அவ்வளோ ஒரு உத்தமராக லூசிஃபர் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். சுயத்தை உயர்த்தும் ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக லூசிஃபர் திளைக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பரலோக சேனைக்கு மேலாக கனப்பட்டிருந்த போதிலும் தன்னுடைய நிலையில் திருப்தி அடையாதவனாக சிருஷ்டிகருக்கு மட்டும் உரித்தான மரியாதையை இச்சித்தான். அனைத்து சிருஷ்டிகரின் பாசத்திலும் விசுவாசத்திலும் தேவனை உயர்ந்தவராக வைக்க வகை தேடுவதற்கு பதிலாக அவர்களுடைய சேவையையும் விசுவாசத்தையும் தனக்கு ஆதாயப்படுத்தி கொள்வது அவனோட முயற்சி ஆயிற்று. அவனுக்கு கொடுத்த இந்த ப்ரிவிலேஜையும் அவன் பார்க்காம தேவனுக்கு நிகராக ஒரு பொசிஷன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதவி ஆசையை அவன் தேடுறான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது. நித்திய பிதா தமது குமாரன் மேல் வைத்திருந்த மகிமையை இச்சித்து கிறிஸ்துவுக்கு மட்டும் உரித்தான வல்லமையை இந்த தூதர்களின் தலைவன் விரும்பினான். கிறிஸ்துவுக்கு மட்டும் உரித்தான ஒரு அந்த
வல்லமையை வந்து இங்கே லூசிஃபர் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு எலன் வைட் அம்மையார் வந்து பேட்ரியட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இந்த புக்கில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து லூசிஃபர் வந்து பூமியில் வந்து தள்ளப்படுறாரு. இப்போ லூசிஃபர் தள்ளப்பட்ட காலம் வந்து அப்போ பூமி உருவாயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா, உருவாகாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ லூசிஃபர் வந்து இந்த பூமிக்கு தள்ளப்படுறாரு. தள்ளப்படும் போது பூமி உருவாயிருச்சா, அதாவது கிரியேஷன் முடிஞ்சிருச்சா இல்லை முடியாமல் இருந்துச்சா? கிரியேஷன் ஒன்றும் நடக்காத சமயத்தில் தான் வந்து லூசிஃபர் வந்து பூமிக்கு தள்ளப்படுறாரு. லூசிஃபருக்கு வந்து போத் ஹெவன் அண்ட் எர்த் ரெண்டுத்தையும் ஆக்சஸ் பண்ணுற வல்லமை வந்து லூசிஃபருக்கு இருந்துச்சுன்னு பார்க்குறோம். இதை நம்ம எங்கே வாசிக்கலாம்னா யோபுனோட புஸ்தகத்தில் நம்ம வந்து வாசிக்க முடியும். யோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இப்போ வந்து தேவபுத்திரர் அப்போ வந்து சாத்தானும் நடுவில் வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ இது எங்கே நடக்குதுன்னா ஹெவனில் நடக்குது. இப்போ யோபோடைய காலத்தில் வந்து நடக்கும்போது லூசிஃபர் வந்து கீழே தள்ளப்பட்டுட்டார், அதாவது அவர் பூமிக்கு வந்துட்டார். இப்போ திருப்பி வந்து அவர் ஹெவனுக்கு போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து அவருக்கு ஹெவனுக்கும் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த பூலோகத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும் நம்ம பார்க்குறோம். எப்படி இருந்தாலும் லூசிஃபர் வந்து கீழே தள்ளப்படுறதுக்கு முன்னாடி 1/3 தூதர்களை வந்து அவர் இங்கே இழுத்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் இந்த தூதர்களை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. இப்போ தூதர்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தூதர்களுக்கு வந்து இப்போ பரலோகத்தில் இருக்க தூதர்களோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் அதெல்லாத்தையும் வந்து அந்த 3 புஸ்தகத்தில் நோட் பண்ணுறது. இன்னும் வந்து நம்மளை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்கு இருக்குது. தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த 2 தூதர்கள் வந்து நம்மளுக்கு வந்து காட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னும் வந்து ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஸோ இப்போ இந்த வசனத்தை நம்ம என்ன வாசிக்க முடியுதுன்னா, தூதர்களோட பெரிய ஒரு கடமை என்னவாக இருந்துச்சுன்னா, தேவனை வந்து 24/7 எப்போவுமே பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற்றிக்கொண்டே இருக்கிற ஒரு நிலையில் வந்து இந்த தேவதூதர்கள் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேவதூதர்கள் வந்து தேவனை வந்து இவ்வளோ போற்றி துதிச்சு பாடுறாங்க. இன்னும் வந்து தேவனுடைய வசனங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு, தேவனை பற்றி எல்லாமே நன்றாக தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எப்படி சாத்தானோட வலையில் விழுந்து அவங்க திருப்பியும் இந்த பூலோகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும்போது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தோன்னா நம்மளுக்கு தெரியும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸோ இப்போ இந்த வசனத்தில் வந்து நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே சாத்தான் வந்து மிகவும் தந்திரமுள்ளவனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. சாத்தான் வந்து கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் எவனை விழுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடிக்கொண்டிருக்கான்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் வந்து இங்கே சாத்தான் வந்து மிகவும் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு வந்து நம்ம அந்த முன்னாடி கூட அந்த வசனத்தில் வாசிச்சிருப்போம், எசேக்கியேல் அந்த வசனத்தில் சாத்தானுக்கு வந்து மிகுந்த அறிவு உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சிருப்போம். மற்ற தூதர்களை பார்க்கிலும் சாத்தான் வந்து ஒரு மிகவும் அறிவுள்ள ஒரு தூதனாக வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வாசிக்க முடியுது. இப்போ வந்து நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24:36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஸோ இப்போ இந்த வசனத்தோட கடைசி பாகத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இப்போ சில விஷயங்கள் வந்து கர்த்தருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இன்னும் அந்த குமாரனுக்கு தெரியல, பரிசுத்த ஆவிக்கு தெரியாத விஷயங்கள் இது எல்லாமே வந்து கர்த்தருக்கு தெரிஞ்சிருக்கு. பரலோகத்தில் உள்ள தூதர்களுக்கும் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ வந்து தூதர்களுக்கு வந்து சில விஷயம் தெரிஞ்சிருக்காது. அதாவது தூதர்களை வந்து என்ன சொல்லுவோம், நம்ம அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அம்பாசிடர்ஸ்னு என்ன அர்த்தம்னா, மெசேஜ் டெலிவர் பண்ணுறவங்க. அதாவது ஒரு தூதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லுவாங்க என்ன சொல்லுவோம்னா அம்பாசிடர்ஸ்ன்ட்டு சொல்லுவோம். அது வந்து சில பேருக்கு வந்து எதுக்கு போகிறோம் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும், என்ன சத்தியத்தை சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ தூதர்கள் மோஸ்ட்லி எப்படி வந்துன்னா, தேவன் சொல்கிறது வந்து அப்படி கீழ்ப்படுகிறவங்களாக இருப்பாங்க. அவர் தேவன் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே கீழ்ப்படிஞ்சு போய் அந்த செயலை செய்கிறாங்க. அவங்க வந்து அதுக்கான பர்பஸ் என்னென்னு அவங்க வந்து யோசிக்கிறது இல்லை. தேவன் எதுக்காக எனக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை யோசிக்காமல் அப்படியே போய் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நம்ம எலன் வைட் அம்மையார் வந்து இந்த பேட்ரியட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸில் கூட ஒரு நல்ல ஒரு வாக்கியத்தை கொடுத்துருப்பாங்க, வாசிப்போம். பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பின்பும் முடிவில்லாத ஞானம் உள்ளவர் சாத்தானை அழிக்கவில்லை. பரலோகவாசிகளும் மற்ற உலகவாசிகளும் பாவத்தின் தன்மையையோ அல்லது விளைவையோ புரிந்து கொள்ள ஆயத்தமாக இல்லாதிருந்தபடியால் சாத்தானின் அழிவில் தேவனுடைய நீதியை
கண்டிருக்க முடியாது இருந்தது. இப்போ இந்த தூதர்களுக்கு வந்து சாத்தான் அந்த ரொம்ப தந்திரமாக செயல்பட்டனால தேவன் சொன்ன அந்த நன்மை தீமை அறிந்து தக்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த தூதர்கள் கண்ணுக்கு வந்து மறைக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் அந்த 3 வந்து ஒரு பங்கு தூதர்களை வந்து சாத்தான் தன் வசியப்படுத்தி கொண்டு ஒன்று வந்து அந்த பூலோகத்துக்கு வந்து அழைத்து செல்கிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். எதுக்கு சின் அனுமதிக்கப்பட்டது, பாவம் அனுமதிக்கப்பட்டதுக்காக ஒரு 5 முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். டு எக்ஸால்ட் அண்ட் மேக்னிஃபை கிரைஸ்ட், கிறிஸ்துவை உயர்த்தவும் மகிமைப்படுத்துவதற்காக இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். ஒருவேளை பாவம் அனுமதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே பரிசுத்தவான்களாக இருந்திருப்போம். பரிசுத்தவான்களாக இருக்கும்போது தேவனுடைய தேவை வந்து நம்மளுக்கு மிகவும் குறைவாக தான் இருந்திருக்கும். தேவனுடைய கிருபை நம்மளுக்கு குறைவாக இருந்திருக்கும். தேவனை உயர்த்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் நம்மளுக்கு வந்து தேவை குறைவாக இருந்திருக்கும். அதனால் பாவம் அனுமதிக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா தேவனை உயர்த்துவதற்காகவும் அவரை மகிமைப்படுத்துவதற்காகவும் சொல்லிட்டு பார்க்குறோம். டு எக்ஸால்ட் காட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ், கடவுளின் பண்புகளை உயர்த்துவதற்கு, தேவனுடைய பண்புகளை உயர்த்துவதற்காக இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து இந்த பாவமான உலகத்தில் பாவம் அனுமதிக்கப்பட்டுருச்சு இந்த உலகத்தில். இப்போ இந்த அனுமதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் வந்து கடவுளுடைய பண்புகளை உயர்த்தி காண்பதற்காக நம்மளும் பாவம் செய்கிற பிள்ளைகள் தான், இருந்தாலும் தேவனுடைய பண்புகளை இந்த பாவம் தெரிவிக்கப்பட்ட இந்த உலகத்தில் வந்து நம்ம வெளிப்படுத்துறதுக்காக பாவம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டு ஒர்க் ஃபார் த வெரி குட் ஆஃப் த பர்சன் தட் கமிட்ஸ் இட், அந்த பாவத்தை செய்கிற அந்த பிள்ளைக்காக நம்ம வந்து உழைக்கிறதுக்காக, அவங்களுடைய நன்மையான காரியத்துக்காக நம்ம உழைக்கிறதுக்காக இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டு க்ளோரிஃபை கிரேஸ் இன் காட்லி, தேவ பக்தியில் கிருபையை மகிமைப்படுத்த இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். டு டெமான்ஸ்ட்ரேட் எக்ஸலண்ட் கிரேசஸ் இன் த காட்லி, தெய்வீகத்தில் சிறந்த கிருபைகளை வெளிப்படுத்துறதுக்காக இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை நம்ம ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்ம பார்க்கும்போது பாவம் ஏன் அனுமதிக்கப்பட்டதை கேட்குறதுக்கு பதிலாக பாவம் அனுமதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, த பியூட்டி ஆஃப் ஃப்ரீ கிரேஸ் அண்ட் பார்டனிங் கிரேஸ் would never been made obvious. நம்மளுக்கு வந்து தேவன் கொடுத்துருக்க இந்த இலவச கிருபை, தேவன் நமக்கு கொடுத்துருக்க இந்த இரக்கமான அந்த கிருபை வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருக்காது அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். There would have been no employment for the mercy of a soul redeeming Christ. பாவம் அனுமதிக்கப்படாமல் இருந்துருச்சுன்னா கிறிஸ்து வந்து உலகத்துக்கு வர தேவையில்லை, அவர் வந்து நம்மளோட பாவங்களுக்காக மறிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி மறிக்காமல் இருந்துருச்சுன்னா நம்மளுக்கு கிறிஸ்துவோடைய அன்பை நம்ம வந்து புரிஞ்சு கொண்டிருக்க முடியாது. இந்த உலகத்தை அண்ட சராசரி படைச்ச அந்த கிருபையுள்ள தேவனுடைய அன்பை நம்ம வந்து புரிஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். We would have not had an occasion to exalt the new song of the praise of a redeemer. தேவனை வந்து அந்த புகழ்ந்து பாடுறதுக்காக நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஹியூமன் செல்ஃப் டிபெண்டன்ஸ் வுட் பி எக்ஸால்டட் ரேதர் தென் காட், அதாவது மனிதனை சார்ந்திருக்கிற தன்மை வந்து அதிகப்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒருவேளை பாவம் வந்து நம்மளுக்கு அனுமதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்போவுமே நன்மையான வழிகளில் தான் செஞ்சுட்டு இருந்திருப்போம். அந்த ஃபர்கிவ்னஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்பட்டிருக்காது. நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளை சார்ந்திருக்கிற பிள்ளைகளாகவே இருப்போம். தேவனை சார்ந்திருக்காமல் தேவனை உயர்த்தாத பிள்ளைகளாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நம்ம ஒரு சின்ன வீடியோ கிளிப் நம்ம பார்க்கலாம். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிருக்கும்போது ஒருத்தர் நல்லா அருமையாக பேசியிருந்தார். இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுக்கான ஒரு முக்கியமான நோக்கம் வந்து இந்த வீடியோவில் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். The angels do not understand everything. Now, compared to us, their minds are like encyclopedias, don't misunderstand me, but they don't understand everything. And so when Lucifer fell and the Lord threw him out, they did not understand whether or not he was justly treated. As a matter of fact, Ellen White writes in Bible Commentary, Volume 5, page 1149, paragraph 10, it was only when they saw what Satan did to Christ on the cross that the last strings of sympathy with Satan were cut. Imagine this, for 4,000 years and more, there were angels in heaven who felt Lucifer had been unfairly treated. God had to allow sin. That's the reason why God allowed Cain to live, that the universe may see what happens as sin proceeds and progresses. It's a painful thing for God because he hates sin. Hebrews 1 verse 9, thou hast loved righteousness and hated iniquity, and the things we hate we try to avoid. God cannot avoid sin. That's why when all the wicked are finally destroyed, including Satan, but before he is destroyed, every knee shall bow and every tongue shall finally confess that Jesus Christ is Lord. That has to happen.
And for that to happen, sin has to be seen for what it really is, so that those of us who are saved, having seen what sin does, we will choose to live in a world where sin will never return again. இப்போ தேவ தூதர்களும் அறிஞ்சு கொள்கிறபடி அது அறிஞ்சு கொள்றதுக்காக இந்த பாவம் வந்து அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது. பிறவென்றும் அந்த பின்வரும் அந்த ஜனங்கள் வந்து இந்த பாவத்தின் விளைவை வந்து என்ன அறிஞ்சு கொள்றதுக்காகவும் இந்த பாவத்தை வந்து அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ ஒரு சின்ன எஃபெக்ட் பற்றி பார்க்குறோம். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எத்தனை பேர் இது கேள்விப்பட்டீங்கன்னு தெரில. ஆனால் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னென்னா, இப்போ பிற்காலத்தில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கல் எடுத்து நான் இங்கேயே தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல் வந்து தெரியாமல் போய் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கிறவருடைய டயரில் பட்டு அது வந்து அவருக்கு ஆக்சிடெண்ட்டுக்குள்ளாகி, சப்போஸ் அந்த வழியில் வந்துட்டு இருக்க இன்னொரு ஆம்புலன்ஸ் வந்து அதனால் தடைப்படப்பட்டு அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிறவங்க என்னோட ரிலேட்டிவாக இருந்திருந்தாங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இது எங்கேருந்து தொடர்ந்துச்சுன்னா, சின்ன ஒரு கல்லை நான் தூக்கி போட்டனால அவ்வளோ பெரிய விளைவு வந்து நடந்து சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் வந்து இதை நான் சில சமயம் வந்து சும்மா இருக்கும்போது யோசிச்சு பார்ப்பேன். நம்ம வந்து பாஸ்ட்டில் ஏதாச்சும் ஒன்று சின்ன தப்பு பண்ணியிருப்போம், திருப்பியும் போய் அந்த தப்பை வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது நம்ம காலத்தை கடந்து பின் பண்ண முடியுமா, அதாவது டைம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கும்போது டைம் ட்ராவல் வந்து இம்பாசிபிள்னு தான் சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அப்படி யோசிக்கும்போது இந்த நேரத்தில் இப்போ நான் பெரிய ஆளாகி நான் ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சி இந்த டைமில் கரெக்டாக அந்த சர்ச்சில் வந்து நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசில் வைரோக்கத்தோடு இருந்தேன்னா இந்த நேரத்தில் வந்து நான் இங்கே வந்து நின்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு டைம் ட்ராவல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதே மாதிரி தேவனுக்கு வந்து அனைத்து வல்லமையும் இருந்துச்சு. பாவத்தை வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு, திருப்பியும் அந்த பாவத்தை அழிக்கிறதுக்கும் பாவத்தை நடக்காமல் இருக்கிறதுக்கும் தேவன் செய்கிறதுக்கு ஒரு வல்லமை இருந்துச்சுன்னு பார்க்குறோம். சப்போஸ் அப்படி வல்லமை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வந்து நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம், வேறு யாராச்சும் தான் இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து திருப்பி டைம் ட்ராவல் பண்ணி 2004 போகிறேன்னு வச்சுக்கோங்க. 2004 December 29 போகிறேன். அங்கே போயிட்டு எங்கள் மம்மி டாடியோடைய கல்யாணத்தில் போய் ஏதாச்சும் நான் ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணிட்டேன்னா மம்மி டாடிக்கு எங்கள் கல்யாணம் நடக்காது. இப்படி நடக்கலைன்னா நானும் என்னோடய தம்பியும் வந்து இருக்க மாட்டோம். அதனால் வந்து பெரிய விளைவுகள், பின் விளைவுகள் வந்து ஏற்படும். இப்போ ஜோஜோன்னு வந்து எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் சித்தப்பா பசங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பேர்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி பேர்கள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை பிற்காலத்தில் போய் ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணாலும் எதிர்காலத்தில் வந்து அது ஒரு பெரிய விளைவை வந்து ஏற்படுத்துது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பாவத்தை வந்து அழிக்கணும். ஆதாம் ஏவாள் வந்து அந்த கனியை புசிக்கும் போது அந்த புசிக்காமல் அவங்கள பண்ணியிருந்தோன்னா, சப்போஸ் தேவன் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா நம்ம பிறக்கிறதுக்கு பதிலாக மற்றொரு ஜனங்கள் பிறந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் பரிசுத்தவான்களாக இருந்திருப்பாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தில் வந்து வந்திருக்கவே மாட்டோம் அப்படி சொல்லி நம்ம இங்கே பார்க்குறோம். ஒரு பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸில் வந்து ஒரு 27வது பக்கத்தில் வந்து எலன் ஒயிட் அம்மையார் சொல்கிறாங்க, வாசிப்போம். வரக்கூடிய யுகங்கள் அனைத்திற்கும் சாத்தானுடைய கலகம் அண்டசாராசத்திற்கும் ஒரு பாடமாக, பாவத்தின் இயல்பிற்கும் பயங்கரமான அதன் விளைவிற்கும் நித்திய சாட்சியாக வேண்டும். சாத்தானின் ஆட்சி செயல்படுவதற்கும் மனிதர்கள் மேலும் தூதர்கள் மேலும் அது ஏற்படுத்திய பாதிப்பும் தெய்வீக அதிகாரத்தை தள்ளி வைப்பதின் கனி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை காண்பிக்கும். மீறுதலின் இயல்பை குறித்து வஞ்சிக்கப்படுதலிலிருந்து அவர்களை தடுக்கவும், பாவம் செய்வதிலிருந்தும் அதன் தண்டனையை அனுபவித்துவதிலிருந்தும் அவர்களை காக்கவும் இந்த பயங்கரமான சோதனையின் வரலாறு பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் நித்திய பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இந்த பாவம் அனுமதிக்கப்பட்டதுக்கான மெயின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஸோ தட் we can see the results of sin and choose a better life. அதாவது பரலோகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது. பாவத்தினோட விளைவை நம்ம ஒவ்வொரு காலமும் பார்த்துட்டு வரோம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அவங்களுக்கான விளைவை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நோவா காலத்தில் மக்கள் செஞ்ச பாவம் பார்த்தோம், அதுக்கான விளைவையும் பார்த்தோம். அடுத்து இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக வந்து இந்த பாவங்கிறது வந்து நம்ம ஹெரிடிட்டி மூலயமா நம்ம கூடயே நம்ம ரத்தத்திலேயே அந்த பாவங்கள் எல்லாமே வந்து அப்படியே கலந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாவத்தோட விளைவும் நம்மளுக்கு தெரியும். அந்த விளைவுகளிலிருந்து நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இந்த பாவம் வந்து அனுமதிக்கப்பட்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியுமா? நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய பவர் ஆஃப் சாய்ஸ். தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய பவர்னா பவர் ஆஃப் சாய்ஸ். நன்மை தீமை எது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு அதை தேர்ந்தெடுக்கிற ஒரு மிகப்பெரிய பவர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. எனவே நம்ம நன்மையை வந்து நம்ம தேர்ந்தெடுப்போம். ஒரு நல்ல வாழ்க்கையான அந்த பரலோகத்தின் வாழ்க்கையை வந்து நம்ம எடுத்துக்கொள்வதற்காக தேவன் நம்மளுக்கு வந்து உதவி செய்வராக. இவ்வளோ நேரம் பார்த்த அந்த சத்தியத்தில் வந்து
எனக்கு இந்த டைம் ட்ராவல் அந்த விஷயம் வந்து எனக்கு மனசு அப்படியே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒருவேளை பாவம் படாமல் இருந்துச்சுன்னா நம்ம யாருமே இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து என் மனசில் வந்து அப்படி ஓடிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நித்திய சுவிசேஷத்தை வந்து நிறையா மக்களுக்கு சொல்ல வேண்டிய இந்த பொறுப்பு வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நன்மை தீமை எது அப்படின்னு சொல்லிட்டு அறிந்து கொண்டு தேவன் நம்ம கொடுத்துருக்க அந்த பவர் ஆஃப் சாய்ஸை வச்சு நம்ம நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து தேவனுடைய பரலோகத்துக்கு செல்ல ஆயத்தப்படுவோம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.